ஜல்லிக்கட்டு என் உரிமை, இது என் பண்பாடு, இது என் கலாச்சாரம். இதன் மீது எவர் தாக்குதல் நடத்தினாலும் உடைப்போம். நாங்கள் உடைப்போம், எல்லாருமா சேர்ந்து உடைப்போம். இதை விட்டு கொடுக்கவே மாட்டோம். இது என் உயிர், என் இறை விளையாட்டு. நான் சாமியா நினைக்கிற என் காளைகளோடு நான் கட்டி உருளுவேன். என் சந்தோஷத்தை நான் என் இறைவனுக்கு தெரிவிப்பேன். என் இறைவன் எனக்கு திருப்பி கொடுப்பான். மழை வரல, 4 வருஷமா 5 வருஷமா 6 வருஷமா எங்களுக்கு மழை வரல. என் தாத்தனும் முப்பாட்டனும் அதற்கு முன்னால் இருந்த பாட்டனும் செய்த விளையாட்டு இது. அவன் தான் சாமியா இருக்கான். அவனுக்கான ரத்தமும் சதையுமான விளையாட்டு இது. இதை எவனாலும் தடுக்க முடியாது. இதை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இது நடக்கும், வெகு விரைவில் நடக்கும், இந்த தேசத்தில் நடக்கும், நடத்தி காட்டுவோம். ஒரு நிமிஷம் ஐயா, இப்ப கிராம மக்கள் மட்டும்தான் ஜல்லிக்கட்டிற்காக கடந்த வருடங்களில் போராடி வந்தனர். ஆனால் தற்பொழுது மாணவர்கள் தன்னெழுச்சியாக போராடி தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளனர். அதை குறித்து உங்களுடைய கருத்து? இது மாபெரும் சக்தி, இது மாபெரும் சக்தி. கிட்டத்தட்ட 57 ஆண்டுகள் கழித்து நம் தமிழகம் விழித்திருக்கிறது, முழிச்சிருக்கோம். இப்பதான் நாங்க முழிச்சிருக்கோம். இது இன்னைக்கு முழிச்சது இல்ல. எங்களுக்கு உங்கள் மேல் இருக்கக்கூடிய கோவப்பட்டு ஒரு பாயிண்ட்ல வெடிச்சதான் இன்னைக்கு இந்த எழுச்சி. இந்த எழுச்சி இதோடு நிற்காது. இதற்கு பிறகு முதலில் வீரம் காப்போம், எங்களுடைய ஜல்லிக்கட்டை காப்போம், வீரம் காப்போம். அதற்கு பிறகு விவசாயம் காப்போம். ஏன்னா இந்த இடமெல்லாம் எப்படி இருந்த இடம் தெரியுமா? நான் பார்த்துருக்கேன். பச்சை பசேல்னு இருக்கிற இடம் காஞ்சு போய் கருவாடா இருக்கு. யார் காரணம்? எவனோ செய்த துரோகத்திற்கு நீங்கள் எல்லாம் துணை போனதனால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. விவசாயம் காப்போம். அதற்கு பிறகு நிறைய வேலை இருக்கு. இந்த சக்தி இதோடு ஓயாது, எழுந்து அடிக்கும். எங்களுக்கு தேவையானதை நாங்கள் கேட்போம், கொடுக்கலன்னா எடுத்துக்குவோம். அவ்வளவுதான்.